அகைன் திஸ் இஸ் செந்தில்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் ரீபானில் ஃபோர்க்கு ஸ்ப்ரிங்கு சேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப குழியில் விட்டால் சத்தம் வருதுன்னு டபக்குன்னு சத்தம் வருதுன்னு கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். இதை எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபோர்க் டாப் நட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டா அடுத்தது ஒரு புஷ் இருக்கும், அடுத்தது ஸ்ப்ரிங் இருக்கும், இப்படி இருக்கும். இப்படி தான் வரும். டாப் நட் ரிமூவ் பண்ணுறோம், புஷ் எடுக்கிறோம், அப்புறம் ஸ்ப்ரிங் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு வந்து புதுசு மாற்றுறோம். ராயல் என்ஃபீல்டு ஓஇ ஸ்ப்ரிங்கு. அது டெம்பர் பத்தலை, அதனால் ஸ்ப்ரிங் சேஞ்ச் பண்ணி ஆயில் வந்து நம்ம மாற்றுறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஓஇ ஃபோர்க் ஆயிலு. இது வந்து கிளாசிக் ரீபானுக்கு வந்து நம்ம 450 ஊற்றணும். இப்போ ஒரு சைடுக்கு 1/2 லிட்டர் ஆயில் வாங்கணும். ஆயில் வாங்குறப்ப கிளாசிக் ரீபான் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் பைப்பு பெருசு, ஃபோர்க் ஆயில் சீல் பெருசு. இது வந்து 1/2 லிட்டர் நம்ம ஊற்றணும். அப்போ தான் ஃபோர்க் வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும்.